அதிகாரம் 28வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். மார்பாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து வைக்கிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து வைக்கிறான். பகற்காலத்துல அந்த கோள் சொல்லுகிறதை குறித்து நாம தியானித்தோம். அந்த கோள் சொல்லுகிறது ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை குறித்து பேசுவது, ஒருவர் செய்யாததை குறித்து பேசுவது, சண்டைகள் மூழும்படியாக சந்தேகங்களை விதைக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷனுக்குள்ளால இருக்கிறது. சோதரன் இயேசு கிறிஸ்துவையே சோதரம் புறங்கூறி பேசினார்கள் என்று சொல்லி, அவர் போஜன பிரியன் என்றும் அவர் மதுபான பிரியர் என்றும் சொல்லி சோதரம் அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி பகற்காலத்தில் நாம தியானித்தோம். இந்த இரவு நேரத்துல நாம தியானிக்கிறது சோதரன் இதனால வரக்கூடிய தீமைகள் என்ன, இந்த சோதரன் வார்த்தைகள் இந்த புறங்கூறுதல்னால சோதரன் ஒருவரிடத்துல சந்தேகங்களை விதைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுற வாசிப்போம். விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அல்லேலூயா. விறகு இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுமா? நெருப்பு அவிந்து போகும், நெருப்பு அணைந்து போகும். விறகு இல்லைன்னா நெருப்பு அணைந்து போகும். அதுபோல கோள் சொல்லுகிறவன் இல்லை என்று சொன்னால் சோதரன் கர்த்தருடைய பிள்ளைகளே சண்டைகள் அடங்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போ சோதரன் கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். சோதரன் பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு, யாரு பிரச்சனைகளை மூட்டி வைக்கிறாங்க, யாரு உறவுகளை முறிக்க, யாரு பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொன்னா பிரதானமான காரியம் யாருன்னு சொன்னா இந்த கோள் சொல்லுகிறவங்க தான் பிரதானமானவர்கள். இங்க கேட்டு அங்க சொல்றது, அங்க கேட்டு இங்க சொல்லுகிறது. ஏதோ இவர்கள் ஒரு பெரிய மத்தியஸ்தர்களை போல நடந்து கொள்ளுவார்கள். ஆனா அந்த மத்தியஸ்தர்களை போல நடந்து கொள்ளுகிறவர்களாலதான் பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டு போகிறது என்று சொல்லி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்களாலதான் இந்த பிரச்சனை வலுப்படுகிறது, அவர்களாலதான் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப பெருகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். கோள் சொல்லுகிறவன் இல்லைன்னு சொன்னா சண்டைகளுக்கு அங்க இடமே இல்லை. அல்லேலூயா. ஐக்கியங்கள் பலப்படும். பாருங்க, கோள் சொல்லுகிறதுனால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சண்டைகள் உருவாகுகிறது. அது மனிதர்களால் அல்ல, மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால் உருவாகுகிற சண்டைகள். அல்லேலூயா. மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால சண்டைகள் உருவாகிறது. அப்போ அந்த வார்த்தையை குறித்து நீங்க கவனமா இருங்க. அந்த வார்த்தைகள் எவ்விடத்தில் எந்த வார்த்தையை பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிற ஞானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் பேசிக்கிட்டு நடக்காதுங்க, எல்லாரிடத்திலும் பேசிக்கிட்டு வராதுங்க. அது சண்டைகளை உருவாக்கி அது என்ன செய்கிறதுன்னு உறவுகளை உடைத்து வைக்கிறது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உறவுகளை அடுத்து ஒட்ட வைக்கலான்னு சொன்னா அது பெரிய பாடு, பெரிய சிரமம். பிரிச்சு வைக்கிறது ஈஸியா பிரிச்சு வச்சிடலாம். 1-2 வார்த்தைகளினால உறவுகளை முறிச்சு வச்சிடலாம். 1-2 வார்த்தைகளினால நட்புகளை பிரித்து வைத்து விடலாம். ஆனால் 1-2 வார்த்தைகளால் அந்த உறவுகளை சேர்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. 1-2 வார்த்தைகளால் அந்த நட்புகளை திரும்பவும் பலப்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. அல்லேலூயா. அப்ப வார்த்தைகளில தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருங்க. யாரை குறிச்சும் பேசுவதற்கு நமக்கு ரைட் கிடையாது. யாரை குறிச்சும் பேசுவதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுங்க. யாரை பற்றியும் குறை சொல்லி நடக்காதிருங்கள். யாருடைய குறைவையும் பெரிதுபடுத்தி கொண்டிராதிருங்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா.
உங்களுடைய பார்வையில அவர்கள் செய்தது குற்றம் போல தோன்றும். ஆனா இன்னொருவருடைய பார்வையில் அவர்கள் செய்தது நியாயமானது என்று தோன்றும். அல்லேலூயா. நம்முடைய பார்வையிலும் நம்முடைய காரியங்களிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால் ஆவலும் சோதரன் நாம பேசாம இருக்கிறது நல்லது என்று சோதரன் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப யாரை குறிச்சும் பேசாதுங்க, யாரை குறிச்சும் அங்கேயும் இங்கேயுமாக பேசிக்கொண்டு இருக்காதிருங்கள். உங்களுடைய வாழ்வில் சோதரன் நலம் பயக்குகிறதை நீங்கள் பேச வேண்டுமாய் இருக்கிறது. சோதரன் பாருங்க, ஒருவரை பற்றி சோதரன் குறைவுகளை சொல்லும் போது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா உடைவு வந்து விடுகிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களில் சபைகளில் சோதரம் ஒன்றிணைந்து ஆராதிக்கிறவர்களுக்குள்ளால பிரிவினைகள் இருக்கிறது. குடும்பங்கள்ல பிரிவினைகள் இருக்கிறது. அண்ணன் தம்பிக்குள்ளால பிரிவினைகள் இருக்கிறது. புருஷன் மனைவிக்குள்ளால பிரிவினைகள் இருக்கிறது. மாமியார் மருமகளுக்குள்ளால பிரிவினை இருக்கிறது. நீங்க அதை எடுத்து ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அதுல ஒரு காரியமும் இருக்காது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரியம் இருக்கு. யாரோ பேசின வார்த்தை அங்க கடந்துகிட்டு அவர்களுடைய சமாதானத்தை இழந்து, அவருடைய மகிழ்ச்சியை இழந்து, அவருடைய கடமைகளை மறக்க செய்து, ஒருவருக்குள் ஒருவர் கோபம், ஒருவருக்குள் ஒருவர் எரிச்சல், ஒருவருக்குள் ஒருவர் நீயா நானா என்று சொல்லுகிற ஏற்ற தாழ்வுகள், சோதரன் நீ பெரியவனா நாம் பெரியவனா என்று சொல்லுகிற சண்டைகள், நான் விட்டு கொடுப்பேனா என்று சொல்லுகிற அகங்காரம், வைராக்கியம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இது என்ன செய்கிறது? உறவுகளை உடைச்சு வச்சிருது, உறவுகளை முறிச்சு போட்டு விடுகிறது. சோதரன் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்துல இருக்கணும், ஞானமா இருக்கணும். ஒருவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுறாங்கன்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யணும்னா ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வார்த்தை உண்மையானதா, இந்த வார்த்தை இல்லை புனையப்பட்டதா, இந்த வார்த்தை உண்மையிலே பேசப்பட்டதா. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாம எப்பவுமே சோதரன் உணர்வுகள் அதிகம் உடையவர்கள். சோதரன் மாம்சத்துல உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். அப்போ ஒருவர் வந்து பேசின உடனே நமக்குள்ளால கோப உணர்வு பெருகுகிறது. அவர்கள் மேல் உள்ள கோபம் நமக்குள்ளால வலுப்படும். இப்படி பேசி போட்டாங்களா, இப்படி சொல்லி போட்டாங்களா அப்படின்னு சொல்லுகிற அளவுல நமக்குள்ளால கோபம்தான் வருதே ஒழிய அது உண்மையா பொய்யா என்று சொல்லுகிற ஆராய்கிற திறன் நமக்குள்ளால இல்லை. ஏன் அந்த ஆராய்கிற திறன் இல்லை என்று சொன்னா நாம தேவனுக்குள்ளால ஒழுங்கா இல்லை. அல்லேலூயா. ஆவியினால மாம்சத்தை நாம மேற்கொள்ளல. இப்போ நமக்குள்ளால மேற்கொண்டு நிற்கிறது என்னன்னு சொன்னா மாம்சம்தான் மேல எழும்பி நிக்குதே ஒழிய ஆவி மேலால இல்லை. அல்லேலூயா. எது முதன்மையானதா இருக்கிறதோ அதனுடைய உணர்வுகள் தான் பிரதிபலிக்கும். ஆவியானவருடைய உணர்வு, ஆவியானவர் மேன்மையானவராய் நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் ஆவியானவரை குறித்த அந்த காரியங்களை குறித்த உண்மைத்தன்மை ஆராய்ந்து அறியக்கூடிய திறமை திராணி நமக்குள்ளால வரும். இதை நாம ஆராய்ஞ்சு பார்ப்போம், இதை நம்ம ஒன்று விசாரிச்சு பார்ப்போம். இப்ப நாம கோபப்படுறது சரியில்லை, இந்த வார்த்தைக்கு நாம பதில் கொடுக்கிறது சரியில்லை, இது எவ்வளவு உண்மை என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த உண்மைக்கு தகுந்தபடி நாம பதில் செய்வோம். அல்லேலூயா. அது இல்லாதபடி போகிறதுனாலதான் பிரச்சனைகள் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அது இல்லாதபடி போகிறதுனாலதான் சோதரம் சண்டைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப கோள் சொல்லுகிறவன் இல்லைன்னு சொன்னா சண்டையே கிடையாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ளால மூணாம் நபர் பேச வரலன்னு சொன்னா அங்க சண்டையே கிடையாது. ஒரு சகோதரர்களுக்குள்ளால மூன்றாவது நபர் பேச வரவில்லை என்று சொன்னால் அங்க சண்டையே கிடையாது. எந்த உறவா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், ரெண்டு விசுவாசிகள் ஐக்கியமா இருப்பாங்க, ஒருமித்தவர்களாக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, ஒருமித்தவர்களாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய ஐக்கியத்தை பொறுக்க முடியாதவர்கள், அவருடைய சிநேகத்தை பொறுக்க முடியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா அவர்களுக்குள்ளால சந்தேகங்களை விதைத்து விடுகிறார்கள்.
பேசாத வார்த்தைகளை, புனையப்பட்ட வார்த்தைகளை அவர்களோடு கூட சொல்லி அவர்களை சந்தேகப்படுத்தி அவர்களுடைய ஐக்கியத்தை கொச்சைப்படுத்தி அவர்களுடைய நட்பை கொச்சைப்படுத்தி, அல்லேலூயா, அவர்கள் ஆவியில ஒருமித்தவர்களாக நிற்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் 10 பேரை துரத்தினா 20 சேரும் போது அவர்கள் 100 பேரை துரத்துகிற பலசாலிகளாய் மாறி போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப 2 பேர் ஒருமித்து ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. பெரிய சத்துருவை மேற்கொள்ளுகிறார்கள் என்ற அர்த்தம். தங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஸ்தோத்திரம் சத்துருவை அவர்கள் எளிதாக ஜெயம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்படி அவர்கள் ஐக்கியமாயிருந்து ஜெபம் பண்ண சொல்ல வெற்றிகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள், சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அந்தகார வல்லமையை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறதுனால சத்துரு பாப்பான், பொல்லாங்கன் பாப்பான், இவர்கள் ஐக்கியமா இருக்கிறாங்க, இவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களா இருக்கிறாங்க, இவருடைய ஆவிகள் ஒருமித்து போகிறது, எப்பவும் இணைபிரியாதவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் இணைபிரியாது இருக்கிறதுனால என்னுடைய ராஜ்யத்திற்கு பிரச்சனை வருகிறது, என்னுடைய காரியங்களுக்கு பிரச்சனை வருகிறது, என்னால் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியலையே, என்னால் அந்த இடத்துல செயல்பட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சத்துரு பார்த்துக்கிட்டு யாரோ ஒருவர், இவர்கள் 2 பேருக்கு நெருக்கமான ஒருவரை புனையப்பட்ட வார்த்தைகளோடு கூட இவர்களிடத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். சோதரன், நீங்க உங்களுடைய ஐக்கியத்தை சோதரம் சத்துரு முறிக்க பாக்குறான்னு சொன்னா நீங்க ஜெயம் எடுத்துருவீங்க. தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு விடும், தேவனுடைய சமூகம் சோதரம் மேன்மை அடைந்து விடும், தேவனுடைய காரியங்கள்ல உயர்வுகள் வந்து விடும், தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு விடும் என்று சொல்லுகிறதுனால சத்துரு அதை சோதரன் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையில ஞானமா இருங்க. உங்களிடத்துல ஒருவர் வந்து பேசுனா அதனுடைய உண்மை தன்மையை நீங்க முதல்ல ஆராய பாருங்க. சோதரன், நீங்க உடனே கோபம் கொண்டு அவரிடத்துல வார்த்தைகளால பேச ஆரம்பித்து விடாதிருங்கள். அப்படியா, அப்படி சொன்னாங்களா, சரி நான் ஒண்ணு விசாரித்து பாக்குறேன். சோதரன், இல்ல நான் ஆண்டவரிடத்துல அதை ஒண்ணு விசாரிக்கிறேன். ஆண்டவர், இந்த நபர் இப்படி பேசினதாக என்னிடத்துல சொல்லுகிறாங்களே, இது எவ்வளவு உண்மையானது, இவ்வளவு எவ்வளவு உண்மை இருக்கு என்பதை குறித்து நான் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. சோதரன், 2 தடவை நீங்க இதே போல சொல்லிட்டீங்கன்னு சொன்னா 3வது தடவை என்ன ஒரு புனையப்பட்ட வார்த்தையோடு உங்களிடத்துல வரவே மாட்டார்கள். அல்லேலூயா. சோதரன், ஏன்னு சொன்னா உங்களிடத்துல அவருடைய காரியங்கள் செயல்படாது என்பது அவர்களுக்கு தெரியும். இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு அடுத்து அந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு உங்களை அணுகுவதற்கு அவர்கள் வரவே மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்கள் வரலன்னு சொன்னா உங்களுடைய ஐக்கியத்துல பிசகே வராது, உங்களுடைய வாழ்க்கையில தடங்களே வராது. இப்ப பாருங்க, ஆவேசத்துல ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு ஐயோ வாழ்நாள் முழுவதும் அதை குறிச்சு வேதனை அனுபவிக்கிறது. இப்படி நான் பேசி இருக்க கூடாதா இருந்தது, இப்படி நான் பேசினது தவறா போய்விட்டது, என்னுடைய மாம்சத்துல நான் இப்படி செய்துட்டேனே, என்னுடைய மதியினத்துல நான் இப்படி செய்துட்டேனே. அல்லேலூயா. ஒரு நாள் வெளுத்து நேரம் புலர்ந்த பிறகு ஒரு நாள் பகல் வேளையில ஒரு நேரமாவது அந்த உணர்வு உங்களுக்குள்ளால வந்துடும். அந்த நபர்களை எப்ப எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்குள்ளால குற்ற உணர்வு உங்களுக்குள்ளால இருந்து உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, இந்த இடத்துல நான் பேசியிருக்க கூடாததாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், கர்த்தருடைய பிள்ளைகள் சோதரன் உணர்ந்து கொள்ளுங்க. கோள் சொல்லுகிறவள்னால உறவுகள் பிரிக்கப்படுகிறது. அந்த கோள் சொல்லுகிறவன் இல்லைன்னு சொன்னா அங்க சண்டை இல்லை, அங்க பிரச்சனை இல்லை, அங்க பிரிவினை இல்லை, அங்க சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 29 - 30 வரை உள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் 29, 30 ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 29, 30 வசனங்கள் ஒருவர் வாசிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் விரோதத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய்
ம் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமீன் சோத்திரம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆமீன் சோதரன். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொள்ளுங்க. ஆமீன் சோதரன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமீன் சோதரன் புறங்கூறுகிறவர்கள், பொல்லாதவைகளை செய்கிறவர்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யறாங்களா? கர்த்தருடைய வசனம் விவிதமாய் சொல்ல, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அல்லேலூயா. என்ன செய்யறாங்களாம்? பிணைக்கிறார்களாம். பொல்லாதவைகளை என்ன செய்கிறாங்களாம்? பிணைக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்துல இருக்கணும். ஆமீன் சோதரம். சில மனிதர்கள் ஆமீன் சோதரம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சகலவித அநியாயம் பாவத்துல செயல்பட்டு பாவமான வாழ்க்கைக்கு தங்களை உட்படுத்தி பாவங்களுக்கு எல்லாவித பாவங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து ஆமீன் சோதரம் அவர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? ஐக்கியங்களை ஆமீன் சோதரம் அவசியம் இல்லாத காரியங்களை பிணைத்து ஆமீன் சோதரம் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் யாரு? பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்களை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை தாங்களே செய்கிறவர்களாய் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமீன் சோதரம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆமீன் சோதரம் வேதம் தெளிவா சொல்லுது. ஆமீன் சோதரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இந்த பிரிவினைகளை உண்டு பண்ணுறாங்க பாருங்க, இல்லாத காரியத்தை ஜோடித்து சொல்லுறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எதற்கு பாத்திரர்களா இருக்கிறாங்களா? மரணத்திற்கு பாத்திரங்களா இருக்கிறார்கள். மரணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தை விட்டு மொத்தத்திலே போய் விடுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமீன் சோதரம். தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆமீன் சோதரம் என்ன செய்தார்? ஆமீன் சோதரம் ஆதாமை எச்சரித்தார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அல்லேலூயா. பிசாசானவன் சொல்லி கொடுத்தான், நீங்க சாக மாட்டீங்க, தேவனை போல மாறுவீங்க. அல்லேலூயா. அவன் என்னைக்கு சாப்பிட்டானோ அதுல இருந்து அவனுடைய மரணம் ஆமீன் சோதனை தொடங்குகிறது. அல்லேலூயா. பயம் அவனை வந்து சூழ்ந்து கொள்ளுது. ஆமீன் சோதரம் ஒழிக்க சொல்லுகிறது, மறைந்திருக்க சொல்லுகிறது. ஆமீன் சோதரம் அவனுடைய கடினம் சரீரம் களைப்படைகிற வரைக்கும் சரீரத்தை வருத்த செய்கிறது. அல்லேலூயா.
ஆமீன் சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இவர்கள் எல்லாம் மரணத்திற்கு பாத்திரர்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை கேட்ட உடனே ஆமீன் சோத்திரம் அவன் எல்லாம் செத்து போவான் அப்படின்னு நினைச்சிடாதுங்க, மரித்து போவான் அப்படின்னு நினைச்சிடான். அவருடைய சூழல் மரித்ததற்கு ஏதுவானதாக, அவருடைய சூழல் அவ்வளவு நெருக்கமானதாக, அவருடைய சூழல் அவ்வளவு கொடுமையானதாக மாறிவிடும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. வீணான பயம் வந்து ஆமீன் சோதனை ஆளுகை செய்துகிட்டே இருக்கும். தூங்க போனா தூக்கம் வராது, படுத்தா தூக்கம் வராது, ஏதோ காரியத்தை குறிச்சு அலட்டி அலட்டி அலட்டி. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சும்மா இருப்பாங்க, இருந்துகிட்டு சொல்லுவாங்க, ஆமீன் சோதரம் கூம்பெல்லாம் படபடா அடிச்சது. அல்லேலூயா, ஆமீன் சோதரம் சோதிச்சு பார்த்தா ஒரு படபடப்பும் இல்லை, ஒரு வழியும் இல்லை, அமிஷோத ஒரு வியாதியும் இல்லை. அல்லேலூயா. ஆனா கேட்டா என்ன சொல்லுவணும், கும்பெல்லாம் படபடான்னு அடிச்சது. அந்த படபடா நடிக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பயம் அவருடைய உள்ளத்துக்குள்ளால கிடந்து அவர்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு அந்த பயத்தினால அவருடைய உள்ளம் ஆமீன் அவருடைய இருதயத்தின் படபடப்பு அதிகரிக்கிறது, அந்த இருதயத்தின் துடிப்பு அதிகரிக்கிறது. அது அவர்களுக்கு ஆமீன் சோதரம் படபடா அடிக்கிறதாட்டு சொல்லு. அல்லேலூயா. ராத்திரி கடந்து உறங்கின யாரோ கழுத்தை பிடிச்சு நெரிச்சது போல இருக்குது. அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன் பயத்தினால உள்ளுக்குள்ளால பயம், உள்ளுக்குள்ளால பயம். தனிமையா வீட்டுல இருக்க முடியல, தனிமையா ஒரு இடத்துல போக முடியல, பயம் உள்ளுக்குள்ளால. அல்லேலூயா, ஆமீன் சோத்திரம். சொல்லுவாங்க, இதுக்கு நான் மரித்து போனா நல்லா இருக்கும், இதுக்கு நான் மரித்து போனா நல்லா இருக்கும், இதுக்கு ஆண்டவர் என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமீன் செய்கிற செயலுக்கு நிச்சயமாக பதில் உண்டு, செய்கிற செயலுக்கு நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. ஒருவரை நாம பிரிச்சு வச்சுக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கலான்னு சொன்னா நடக்கவே நடக்காது. ஒருவருடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு நாம சமாதானமா இருக்கலான்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. ஒருவருடைய சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கலான்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்துல இருக்கணும். நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் உங்களை தொடர்ந்து வரும், நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் உங்களுடைய பின்னால வந்துகிட்டே இருக்கும். ஆமீன் சோத்திரம். கர்த்தர் நீங்க நன்மை செய்தீங்கன்னா நன்மை உங்களை பின்தொடரும், நீங்க தீமை செய்தீர்கள் என்று சொன்னால் தீமை உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. நீங்க நன்மை செய்தா நன்மை உங்களை பின்தொடரும். யாரு என்ன வேணுமானாலும் சொல்லட்டும், யாரு என்ன வேணுமானாலும் செய்யட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆமீன் சோதனை, நம்முடைய வார்த்தை எப்பவுமே நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான வார்த்தையாக, நன்மைக்கு ஏதுவான வார்த்தையாக, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தையாக அமைய வேண்டும். வாசிங்க எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 29வது வசனம். ஆமீன் சோதனை விதமாய் சொல்லுகிற எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா பிறனை திட்டுவதற்கு நாம சில வார்த்தைகள் பேசுவோம் இல்லையா, இந்த வார்த்தை தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லேலூயா. இல்ல, ஆமீன் சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாம பேசுகிற வார்த்தை கேடுகளை உண்டாக்குகிற வார்த்தை. என்ன வார்த்தை? கேடுகளை உண்டாக்குகிற வார்த்தை. ஒரு மனுஷனுடைய நன்மையை பறிக்கிற வார்த்தை, ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை பறிக்கிற வார்த்தை, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பறிக்கிற வார்த்தை, ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்தை பறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா,
சத்தம் அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் கெட்டு போன வார்த்தைகள், கேடுகளை கொண்டு வருகிற வார்த்தைகள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான, அல்லேலூயா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை, சமாதானத்தின் வார்த்தை, மகிழ்ச்சியின் வார்த்தை. இந்த வார்த்தைகளை தான் நாம பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. கெட்ட வார்த்தை. இப்போ இங்க கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை நான் துவங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே அதை இப்படி நான் ஒரு காரியம் சிந்திச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே சொல்லுகிறது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நீ எப்படி செய்வ, இதுல இன்ன காரியங்கள் எல்லாம் எப்படி பார்த்துக்குவ. அல்லேலூயா. தடை பண்ணுகிற வார்த்தை சொல்லலாகாது. அவர்களை உற்சாகப்படுத்தணும். அது நல்லதா, அவர்கள் செய்கிற காரியம் நன்மையானதா, அவர்கள் செய்கிற காரியம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, அவர்கள் செய்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருமா, அப்போ உற்சாகப்படுத்தி விடணும். நல்லது, இந்த காரியத்தை கொஞ்சம் ஞானமா கவனமா நிச்சயம் இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து செய், இதில் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் செய் அப்படின்னு சொல்லி அவர்களை நாம உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. எடுத்த உடனே அதை செய்யாத, அது உனக்கு வாய்க்காது, அது உனக்கு ஆவாது. அந்த வார்த்தை. சில பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக அவர்கள் உள்ளத்துக்குள்ளால ஒரு ஆசையை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. அதற்கு ஏதுவான பாதையில புறப்பட சொல்லுவாங்க, இதுக்கு வாழ்வு இல்லை, இதுக்கு அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும், இந்த காலத்துல இந்த படிப்பை யாராவது ஏற்றுக்கொள்ளுவாங்களே, இந்த காலத்துல இந்த படிப்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எந்த காலத்திலும் எந்த காரியமும் நிற்கும். ஒன்று இந்த உலகத்தை விட்டு மாய்ந்து போகவில்லை. அல்லேலூயா. அவர்கள் அதுதான் அவர்களுக்கு விருப்பமானா அந்த பாதையில் அவர்களுக்கு நன்மை உண்டாகி இருக்கும், அந்த வழிகளில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கும், அந்த வழிகளில் அவர்களுக்கு மேன்மை உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சமீபத்துல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். அமெரிக்க தேசத்துல புதிதாக இப்போ ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஒரு ரோபோட் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ரோபோட்டு என்னன்னு சொன்னா, ஒரு அட்ரஸை போட்டு அதை கரெக்டா இது பண்ணி அதுல உணவுகளை வைத்து விட்டா அது கரெக்டா அந்த அட்ரஸுக்கு போய் என்ன செய்கிறதுன்னு சொன்னா டெலிவரி பண்ணுகிறது. அல்லேலூயா. நல்ல காரியம். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அதுல ஒரு தீமையான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, சுயமாக சிந்திச்சு அது செயல்படுகிறது இல்லை. மனுஷனுக்கு ஒரு சுய சிந்தனை உண்டு. அல்லேலூயா. அதை ஒரு மனுஷன் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான். ஒரு ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் உணவுகளை வச்சு அதை பேக் பண்ணி அதை அனுப்புறாங்க. அது அந்த இடத்துல இருந்து அழகா ஓடி போகுது. போய்கிட்டு ஒரு சிக்னல் வருது. இந்த சிக்னல்ல வந்து நிக்குது. அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து இங்க கவனிங்க, இந்த இடத்துல இங்க இருந்து அங்க வர போனோம், அங்க விட்டு அப்படி போகணும். இது என்ன செய்யணும்னா, இந்த ஏரியால வந்து ஒரு சிக்னலுக்காக நிக்குது. இந்த சிக்னலுக்காக நின்று ஒரு சிக்னல்ல வந்து அடுத்த சிக்னல்ல திரும்ப போய் அடுத்த சிக்னல்ல போய் திரும்ப வந்த வழியில வந்து சுத்தியே நிக்குது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய பிள்ளை. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க. அது நேர்த்தியாய் போக முடியல. எல்லா விதமான விஞ்ஞானத்தில் வரக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லா விளங்கணும். எல்லா காரியங்களும் சுயமாய் செயல்படாது. அல்லேலூயா. அதை இயக்குவதற்கும் அதை திருத்தம் செய்வதற்கும் அதை செயல்பட வைப்பதற்கும் ஒரு மனிதனுடைய மூல அவசியம், ஒரு மனிதனுடைய சிந்தை அவசியம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒரு ரோபோட் ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன ஒரு ரோபோட் அதை ரிப்பேர் தீர்க்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. சோத்திரம். பெரிய பெரிய மெஷின்கள் இருக்கிறது, ரிப்பேர் ஆகி போச்சு. யாரு செய்யறாங்க? அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அப்ப எல்லா காரியத்திலும் நன்மைகள் உண்டு. அப்போ அவர்களை சோத்திரம் என்ன செய்கிறாங்க? அவர்கள் உற்சாகமாக இருக்கிறத, அவர்களுடைய உற்சாகத்தை தடை பண்ணுகிற விதத்துல நாம பேசக்கூடாது.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு கற்பித்து தருகிறது. அல்லேலூயா. ஆமென். முடிந்த அளவுக்கும் ஒரு மனுஷனை ஆரோக்கியம், ஒரு வியாதி இருக்குது, வியாதிகள் அமிஷம் கொடிய வியாதியும் இருக்கு. சில வியாதிகள் சில மனிதர்களை மரணத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. சோதரன். ஆனால் சில கொடுமையான வியாதி வந்த உடனே அந்த வியாதியஸ்தனை போய் பார்த்துக்கிட்டு சோதரன் நாடியில் கையம் கொடுத்துக்கிட்டு உட்காந்து உச்சி கொட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, உனக்கு இது வரணுமா, உனக்கு இது வந்துட்டுது, நீ எப்படி இதை இது பண்ணுவ, எப்படி இது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, வியாதி எல்லாருக்கும் வரும், எந்த மனுஷனுக்கும் வரும், உயர்ந்தவனுக்கும் வரும், ஏழைக்கு வரும், பணக்காரனு வரும், பலவானுக்கு வரும், பலவீனனுக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனம் அந்த மனுஷனை ஆறுதல் படுத்தணும். இதுவா, உனக்கு ஒன்றும் செய்யாது, ஆண்டவரை பாரு, ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. 12 வருஷம் உதிரப்போக்கினால கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுது இல்லையா? அவ 12 வருஷமும் எவ்வளவு பாடுபட்டிருப்பா. அந்த 12 வருஷம் அவள் அனுபவித்த தீமைகள் எவ்வளவா இருக்கும், அவள் அனுபவித்த நிந்தனை எவ்வளவா இருக்கும், எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அவர் சகித்திருப்பா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவளுக்கு நடக்கவே நடக்காது. ஆனா இயேசுவை அவள் பற்றி கொண்ட போது அவளுக்கு சுகம் கிடைச்சதா இல்லையா? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. சோதரன் சொல்லணும், அவரிடத்துல சொல்லணும், நம்முடைய தேவன் நல்லவர், அவர் சுகம் தருவார், அவர் உன்னுடைய வியாதியை மாற்றுவார், அவர் உன்னைக்கு சுகத்தை அளிப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. அடுத்த நிமிஷத்துல சாக போகிறவனே ஒரு டாக்டர் நீ சாவ போறன்னு சொல்ல மாட்டான். நீ நல்லா தான் இருக்க போற, நாங்க செய்கிற மருந்தெல்லாம் உனக்கு உதவி செய்யும், நீ ஒன்றும் பதட்டப்படாத, நல்லா இரு, அப்படின்னு தான் சொல்லுவா அவ. அல்லேலூயா. சோதரன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்துல கொள்ளணும், உற்சாகப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அவர்களை தேற்றுங்க, ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை பேசுங்க, திடப்படுத்துகிற வார்த்தையை பேசுங்க, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை பேசுங்க, வெற்றிக்கு நேராய் வழி நடத்துகிற வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அந்த வார்த்தைகள்ல தேவன் பிரியமா இருக்கிறான். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்மிடத்துல வெளிப்படணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகள்னால அநேகரை நாம் தேற்றுவோம், அநேகரை திடப்படுத்துவோம், உடைந்து கிடக்கிற குடும்பங்களை ஒன்றிணைப்போம், உடைந்து கிடக்கிறதான நட்புகளை ஒன்றிணைப்போம், உடைந்து கிடக்கிறதான விசுவாச வாழ்க்கைகளை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும்